எல்லாருக்கும் வணக்கம். 18th இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. செல்வா வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிடும்போது ஆக்சுவலி நான் மெட்ராஸில் இல்லை, கேரளாவில் தான் ஷூட்டிங்கில் இருந்தேன். இப்போ நான் சொன்னேன், கேரளாவில் ஷூட்டிங்கில் இருக்கேன், அந்த டேட்டுக்கு முன்னால் நான் மெட்ராஸ் வந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். வந்தால் வருவேன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அவங்களுக்கு தெரியும் நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு. அப்புறம் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து அதில் ராதா ரவியண்ணெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக போய் தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ராதா ரவியண்ணன் ஹீஸ் லைக் மை ஃபேமிலி. நான் வந்து தமிழ் ஃபீல்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ண நல்ல சில ஆட்கள் ஒருத்தர் ராதா ரவியண்ணன். அண்ட் ஐ லவ் ஹிம் ஸோ மச். நான் வந்து எங்கேயாவது வெளியில் போயிட்டு இருக்கும்போது சும்மா வீட்டுக்குள்ளே போய் அண்ணன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற ஒரே ஒரு ஆள் ராதா ரவியண்ணன் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து அவர் டைரக்டர் விக்ரமன் அவங்க எல்லாம் வரதா சொன்னாங்க. 18வது வருஷம் நான் இங்கே இருக்கேன், வரேன்னு சொன்னேன். கூப்பிட்டதுக்கு நன்றி. வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 24ஆம் தேதி என்னோட சின்ன பையன் டாக்டர் ஆகிற அதுக்காக ஃபங்க்ஷனுக்காக யூஎஸ் போகிறேன். திரும்பி நான் வந்துட்டேன்னா, அந்த டைமுக்கு வந்துட்டேன்னா 24th ஃபங்க்ஷனில் நான் இருப்பேன். இந்தியாவில் இருந்தால் நான் கண்டிப்பாக வருவேன். ஸோ எனிவே கூப்பிட்டதுக்கும் நன்றி, உங்களை எல்லாரையும் மீட் பண்ண முடிஞ்சதுலேயும் நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான், 3 நிமிஷம் தான், அதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு ரவியண்ணா வேற கண்ணை காட்டிட்டாரு. ஸோ அதனால் 3 நிமிஷம் தான். தேங்க்யூ ஸோ மச். இங்கே கூடியிருக்கும் என் கண்முனை கூடியிருக்கும் என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே, மேடையில் வாழ்த்த வந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்களே. ஏன்னா அவரையே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, நம்மளை மாதிரி ஒரு துணிச்சல்காரரு, யாருக்கும் பயப்பட மாட்டார். அவர் பட்டதை சொல்லிடுவார். பட்டதை சொன்னதுனால அவர் நிறைய பட்டிருக்காரு, அது வேறு விஷயம். இருந்தாலும் அதெல்லாம் பற்றி கவலை இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்தேன். அதனால் சொன்னார். அதே போல் என்னுடைய அதான் அந்த காலத்து ஜோடின்னு சொல்கிறதா, இந்த காலத்து ஜோடின்னு சொல்கிறதா, அந்த காலத்து தான் ஜோடி அம்பிகா அவர்கள். நாங்கள் நடித்த படமெல்லாம் நல்லா ஓடிச்சு. இல்லை பேய் வீடு, நாகம், அப்புறம் வீரன் வேலுத்தம்பி எல்லாத்துலேயும் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஏன்னா என்னோட வந்து ஹீரோயின் செய்கிறதுக்குன்னு ஒத்துக்கிட்டு நடித்த ஒரே ஆளே தான். ஏன்னா இதெல்லாம் வந்து திருட்டுராஜாக்கள்லாம் வந்து கடல் கடந்து போனதுனால, கோவாக்கெல்லாம் போனதுனால அங்கே இல்லைங்க அவங்களுக்கு ஜோடி இல்லைன்னு சொல்லிட்டாரு எங்கள் இயக்குனர் ராமநாராயண் சார். அதே மாதிரி அண்ணன் சிஎம்கே ரெட்டி வந்து அவர் எங்களவர். இப்போ சொன்ன பிரச்சனையாகிடும். ஏன்னா இப்போ அந்த பிரச்சனை தான் பெருசாக ஓடிட்டுருக்கு. தேவையில்லாத பிரச்சனை தான், அதான் ஓடிட்டுருக்கு. தெலுங்கா தமிழா அது இதுன்னு நிறைய ஓடிட்டுருக்கு நேரத்தில் நம்ம இதை சொல்ல தேவையில்லைன்றதுக்காக என்னுடைய அன்பு சகோதரர் சிஎம்கே ரெட்டி அவர்களுக்கும், மேலும் மாஸ்டரை பற்றி சொல்ல தேவையில்லை. செல்வம் மாஸ்டர் வந்து அவர் நான் நினச்சேன் கூப்பிட்டா வந்துடுவார் போல இருக்கேன்னு கூப்பிட்டு பார்த்தேன். விலைவாசியை பார்த்தோன்னு ஐயோ வேணாம் சாமி, ஏன்னா நமக்கு அடிக்கிறதுக்கு தானே ஒரு ஆள், அது நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு. ஆனால் இவங்க யூனியன் எல்லாமே நம்ம நுழையவும் முடியாது, அது ஒரு கஷ்டம். ஆனால் அவருக்கும் என்னெல்லாம் எப்பயுமே வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு இயக்குனர் விக்ரமன் அவர்கள். இப்போ கூட அவர் வந்து உடல்நிலை சரியில்லைன்னா கூட கவலைப்படலை, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு பாருங்க. அதனால் நான் மிகவும் பாராட்டுகிறேன். அப்புறம் இந்த தம்பி இல்லை ஜெகனை பார்த்து சொல்லிட்டேன் நான். படத்தில் ஒன்று இந்த வயிற்றை கிழித்து வைரமெல்லாம் எடுப்பாங்கடா, என்ன படம்டா அது? அப்போ சொன்னான் ஆயன்னு சொன்னான். நான் உண்மையை ரொம்ப பிரதாபப்பட்டேன் அவனை பார்த்து. ஆனால் அவன் பயங்கர வாள்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இப்போ அண்ணன் இருக்காருன்னா அவர் பாட்டெல்லாம் வந்து இந்த மண் வாசனை கெடாமல் இருக்கும் அந்த பாட்டு. அதனால் அவரும் இன்றைக்கி நல்ல புகழ் உச்சியில் இருக்கிறார். எல்லாம் நல்லா வளரணும். அதில் இந்த எடிசன் அவார்டில் வந்து கூப்பிட்ருக்காங்கன்னு போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா செல்வகுமாருக்கு வந்து ஒரே ஒரு இளிச்சவாயன் நான் தான் நினைக்கிறேன். எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவான். இருந்தால எடிசன்னு கூப்பிட்டா போதும்,
ஏன்னா தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இவருக்கு சரியான அங்கீகாரம் தரல. நாங்கள் அப்போ எலெக்ஷன் டைம் ஏதோ ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ சகோதரர் விஜயகாந்த் வந்து எப்பவுமே அவருடைய பேச மாட்டார், சொல்ல மாட்டார், எல்லாரையும் அனுசரிக்கக்கூடியவர். சும்மா வந்து தொந்தரவு பண்ணாதன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிவிட்டார். அப்போ நான் கூப்பிட்டு சொன்னேன், டேய் எதிர்காலத்தில் அவன் பெரிய ஆள் ஆகிட்டான்னு அப்புறம் நம்ம வணக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்கும், எல்லாம் வேணாண்டா, விட்டு விடு அவனை விடு. அவருடைய ஃபங்க்ஷன் எங்கே மலேசியாவில் கூப்பிட்டாரு, போனாங்கன்னா எல்லாத்துக்கும் போனேன். ஆனால் அவர் ஒரு ராசி இருக்குது அவர்கிட்டையும். கல்யாணம் ஆகாத பெண்கள் யாராவது அவர் கூப்பிட்டாருன்னா வந்துடுங்க ஃபங்க்ஷனுக்கு, ஏன்னா உங்களுக்கு இம்மிடியட்டாக கல்யாணம் ஆகிடும். நல்ல இடமா பார்த்து கல்யாணம் ஆகும், அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அதை நான் கண்கூடாவே பார்த்தேன். நான் சொல்கிறது மலேசியாவை பற்றி சொல்கிறேன், அவருக்கு தெரியும் யார் அந்த பெண்மணி, அதெல்லாம் தெரியும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நல்ல உள்ளம் படைத்த மனிதன். இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் செய்கிறது, அது பத்திரிகைக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறது முதல் ஃபங்க்ஷன் இதுதான் நான் பார்த்தது வரைக்கும். நான் ஒருவேளை வந்திருக்கேனா இல்லையான்னு தெரியல, நான் நிறைய வந்திருக்கேன். பட் இவர் வந்து பத்திரிகைக்காரங்களுக்கு சக மரியாதை தரக்கூடிய ஒரே மனிதன் செல்வகுமார் அவர்கள். உண்மையை பாராட்டுறேன். அவர் இப்போ இந்த எடிசன் 18th அவார்டு 18வது ஆண்டு அவார்டுன்னு எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஓ, இந்த நாளோட பழகி நமக்கு 18 வருஷம் ஆயிடுச்சா, அடேங்க அப்பா, எவ்வளோ நாள் ஓடி போச்சு பாருங்கள். ஏன்னா இந்த நினைப்பு தான் நம்மளை வந்து வயசாக்கிடுது. அது வரைக்கும் நான் இளமையாக இருந்தேன் உள்ளே வர வரைக்கும். இந்த 18வது அவார்டை பார்த்த உடனே தான் கொஞ்சம் பின் வாங்கிட்டேன். அதனால் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும்னு சொன்னதை மறந்துடுங்க அவரை. அண்ட் இஸ் எ வெரி குட் மேன். இப்போ கூட அண்ணன் ரொம்ப அற்புதமாக எங்களெல்லாம் அறிமுகப்படுத்தினார். அதாவது கட்டுறதுக்கு உதவும் மூங்கில், அப்புறம் தேவையில்லாத வாழை மரத்தை வச்சு, இது வந்து கலைஞர் சொன்ன கதை எங்களுக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அப்போ தேவையில்லாத வாழை மரத்தை வச்சு தான் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, அது தூக்கி ஓரத்தில் போட்டுருவாங்க. பட் இருந்தாலும் அதையும் மதித்துன்னு சொன்னார். சொல்லிவிட்டு உடனே என்ன தான் கூப்பிட்டாரு முதல் அவார்டு. அப்போ நாங்கள்லாம் மூங்கி மரம்னு நினைக்கிறோம். இப்போ அப்படி ஆயிட்டோமா என்னன்னு தெரியல. நாங்கள் ஆனால் எப்பயுமே நான் வந்து வாழை மரமாக இருக்கணும், எந்த மரமாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல மரமாக இருக்கணும், அவ்வளோதான் என்று சொல்லி அண்ணன் வந்து எங்களை ரொம்ப அற்புதமாக அறிமுகப்படுத்தினார். அதனால் அவருக்கு முன்னாடி வணக்கங்களை கூறி, செல்வகுமார் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனை எடுத்து செய்கிறதுல எப்பவுமே வல்லவர். பல பேருக்கு பல வெளிநாடு காமிச்சிருக்கார். பட் என்னெல்லாம் அவர் கூப்பிட்றதா இருந்தால் மேக்ஸிமம் உள்நாடு தான் கூப்பிடுவார். ஏன்னா நான் கொஞ்சம் ஒரு நல்லவன் இல்லை, அதனால் ஒருவேளை கூப்பிட மாட்டாரா என்னன்னு தெரியாது. அதனால் சில டைமில் கூப்பிட்ருக்காரு. இப்போ மலேசியாலாம் கூப்பிட்டு போயிருக்காரு. மலேசியா வந்து என்னுடைய தாய் வீடு மாதிரி. எல்லாமே என்ன, எனக்கு நிறைய நண்பர்கள், நிறைய நானே போய் தனியாக போய் பார்த்துட்டு வரக்கூடிய அளவுக்கு தகுதி உடையவர்கள் அங்கே. மற்ற ஊர்லலாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 52வது வருஷம் சினிமாவில் இருக்கேன். இதில் நான் பார்த்ததே என்னென்னா, எங்கள் ஐயா சொன்னதான் ஞாபகம். படுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட சினிமாக்காரன் காலை ஆட்டிக்கிட்டே தான் தூங்கணும். ஏன்னா செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு வேற ஆளை போட்டுருவாங்கடான்னு. ஆனால் அவர் காலத்துக்கு அவர் அந்த சொல்லியிருக்காரு. பட் இப்போல்லாம் அப்படி இல்லை, என் சைஸுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும், அந்த ஆளை போட்டுருவாங்க, சைஸுக்கு தான் இப்போ வேணும் என்று சொல்லி, அது மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் வந்து நல்ல புதுமையான படங்கள்லாம் எடுக்கிறாங்க. அதனால் அந்த புதுமையான படங்கள்லாம் எடுக்கும்போது நம்மளும் பெருமையாக நினைக்கிறோம். இப்போ கூட ஒரு சினிமாவில் இருந்த ஒரு சகோதரர் இப்போ பெரிய இயக்கத்துக்கெல்லாம் போட்டியாக நிற்கிறார். அப்படின்னும் போது சினிமாவை நாம் பெருமையாக நினைக்க வேண்டும். எல்லாருமே சினிமாளுங்க தான், எதிர்த்து இவர் நிற்கிறவங்களும் சினிமாளுங்க தான். ஆனால் இந்த சினிமாவை பொறுத்தவரை எந்த நேரத்தில் எது வெடிக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் பேசிட்டு போகிறேன், போய் இறங்கி கொஞ்சம் கீழே போகிறதுக்குள்ளே நான் தலைவன் ஆகிடுவேன் திடீர்னு. அப்போ எனக்கு தெரியும், ஏங்க தலைவன் ஆகிட்டீங்கன்னு கேட்கவும் முடியாது நீங்கள். ஏன்னா சினிமா அப்படி. சினிமாவின் ரசனை வந்து இப்போ ஒரு பிரமாதமான ரசனை. சினிமாவை வந்து இருந்தோம்னா நமக்கு கூட்டம் சேரும்னு மட்டும் நினைக்கக்கூடாது.
அர்த்தத்தோட கூட்டம் சேரும்னு நினைக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய அன்பு சகோதரர்கள் செல்வகுமார் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனை தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்காரு. இன்னும் நான் பேராசைக்காக சொல்லவில்லை, இன்னும் ஒரு 30 வருஷம் நடத்தினா கூட நான் இருக்கணும், வந்து பார்க்கணும் என்று சொல்லி, அதான் என்னுடைய வேண்டுதல் என்று சொல்லி என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டதுக்கு அழைத்ததுக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி சார் அவர்களுக்கும், ராதாரவி சார் அவர்களுக்கும், நண்பர் ஜெகன் அவர்களுக்கும், அந்தோணிதாசன் அவர்களுக்கும் வணக்கம். எடிசன் அந்த அவார்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் வந்து பெஸ்ட் டெபு ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடியோ 3 இயர்ஸ்க்கு முன்னாடியோ, லாஸ்ட் இயரில் அதுக்கு முந்தின வருஷம் 2024க்கான 25 ஓகே பெஸ்ட்டு டெபு ஆக்டர் வாங்கியிருக்கான். அது ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த டைமில் நானும் மலேசியா போகிற மாதிரி தான் இருந்தது. பட் எனக்கு ஹெல்த் சரியில்லை, பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருந்தேன், அதனால் போக முடியல. பையன் சொன்னால் ரொம்ப கிராண்டாக நடந்தது அப்படின்னு சொன்னால், அது சோஷியல் மீடியாலெல்லாம் ஷேர் பண்ணால் அது ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதுக்கு நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு என் பையனை ரெகக்னைஸ் பண்ணது யாருன்னா டைமண்ட் பாபு சார் தான். அவர் தான் வந்து எம்ஜிஆர் சிவாஜி அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டில் வந்து 2024 பிகினிலே அவனுக்கு வந்து அந்த படத்தில் அவார்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சார் கொடுத்தாரு. அதை தொடர்ந்து சைமாவில் கூட பெஸ்ட்டு டெபு ஆக்டர் வாங்கிட்டான். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அவார்டு இது. எப்படி நமக்கு வந்து ஃபிலிம்பேர் அவார்டு இந்தியாவில் ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டோ, நேஷ்னல் அவார்டு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டோ, ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு எப்படி ஒரு மரியாதைக்குரிய விருதோ, அதை மாதிரி இந்த எடிசன் அவார்டும் நிச்சயமாக ஒரு நல்ல மரியாதைக்குரிய விருது தான். அது கலைஞர் டிவியில் கூட லைவாக வந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருந்தது. இதில் வந்து ராதாரவி சாரை பற்றி சொல்லணும். ராதாரவி சாருக்கு இயல்பாகவே ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு. அது நான் அவர்கிட்ட பல தடவை சொன்னேன். எல்லா மேடைகள்லையும் பார்த்தீங்கன்னா அவர் ஹியூமராக தான் பேசுவார். ஆனால் நம்முடைய பார்வை எப்படி இருக்கும், அவர் ஒரு வில்லனாக தான் பார்த்துருப்போம். பொய்க்கால் குதிரைன்னு ஒரு படம், பாலச்சந்தர் சார் படம், பிறந்து கட்டியிருப்பார் காமெடியில். அதில் வந்து எங்கள் சின்ன சித்தப்பாவுக்கு பெரிய சித்தப்பா, அதெல்லாம் ஒரு காமெடி அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் அந்த படத்தில். அந்த நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவர். அவரை நான் கூட ஒரு படத்தில் வில்லனாக தான் போட்டேன். எனக்கே அது கஷ்டமாக இருந்தது. 2 படத்தில் ரொம்ப நல்ல கேரக்டருக்காக அவரை கூப்பிட்டேன். ஒன்று வந்து வானத்தை போல், அது வந்து சார் பண்ணல, ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். அது வந்து கடைசி ஆனந்த் பாபு இவர் ஆனந்த்ராஜ் பண்ணார். நல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டு. என் படத்தில் சென்னைக்கு அதில் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப ஒரு சின்சியர் அண்டு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட்டு நண்பர் ஜெகன். உண்மையிலே அயன் படத்தில் நம்ம மறக்கவே முடியாது. அவருடைய திறமைக்கேற்ற வாய்ப்பு அவருக்கு நிச்சயமாக கிடைக்கல. நம்ம தமிழ் சினிமாவில் அந்த அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கல. நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாக பெரிய ஒரு உயரத்துக்கு போவார். அது மாதிரி அந்தோணிதாசன் ஆகட்டும், அது மாதிரி ஸ்டண்டு மாஸ்டர் ஆகட்டும். ஸ்டண்டு மாஸ்டர் ரொம்ப பாப்புலர் தான் சில்வா. அதனால் அம்பியா மேடம் என் கூட மரியாதை படத்தில் நடிச்சிருக்காங்க. நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது, காலேஜில் சக்களத்தை வந்து நான் ஸ்கூலில் படிக்கும்போது வந்தது. நான் காலேஜில் படிக்கும்போது தான் படிக்காதவன் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தது. அப்புறம் என் படத்துலேயும் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க டைரக்டருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. இந்த விருது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து பையன் ஒரு படத்தில் 2 படத்தில் நடிக்க போகிறான். எப்படி நீங்கள் பெஸ்ட்டு டெபு ஆக்டர் அவார்டு வாங்கினானோ, ஐ எம் ஷுவர் இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு என் பையன் வாங்குவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். 18வது விருது விழாவை நெருங்குகின்ற எடிசன் எடுக்கின்ற இந்த விழாவிற்கு வாழ்த்த வருகை தந்து மேடை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற பெரியவங்க எல்லாத்தையும் வணங்கிக்கிறேன். முன்னாடி இருந்து எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் ரசிகர்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விழாவுக்கு என்னை அழைச்சதுக்காக செல்வகுமார் சாருக்கும் எடிசன் குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாராட்டு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதிகம் படிக்கலை. குழந்தையாக இருக்கும்போது நம்ம அந்த குப்புத்துக்கிறன்னு சொல்லுவாங்க, மல்லாக்கப்படுத்திருக்கிற குழந்தை குப்புத்தை ஒன்று கை தட்டுவாங்க. அதை பார்த்தோன்னா அதுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதுக்கப்புறம் தவிர்க்கிற நிலை வரும்போது தங்கம் உடியாந்துரு செல்லம் உடியாந்துருன்னு சொல்லும்போது அது அப்படியே இந்த பாராட்டு குழந்தையிலேருந்து ஆரம்பிக்குது. அது கலைஞர்களுக்கு கூடுதலானது. நான் கரகாட்ட கலையிலேருந்து வளர்ந்தவங்கிறதுனால நான் ஒரு கிரவுண்டுக்குள்ளே போய் நிற்கிறேன்னா அந்த இடத்துல நான் ஒரு பாடுனா அதுக்கு கை தட்டுறது, நான் இப்போ காமெடி பண்ணால் சிரிக்கிறது, அதுதான் எனக்கு பெரிய பாராட்டாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த உலக மேடைன்னு வரும்போது இந்த மாதிரி விருது விழாக்கள் தான் அதுக்கு முக்கியமாக இருக்குது. இதெல்லாம் அந்த கலைஞர்கள் வந்து அடுத்தடுத்து திறமையை வளர்த்துக்கணும், அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாராட்டு விழாலாம் நடத்துகிறத நான் கருதுகிறேன். அந்த மாதிரி இந்த கலைஞர்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற
எடிசன் குடும்பமும் செல்வகுமார் சாரும் நல்லா இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். எங்களெல்லாம் கௌரவப்படுத்த நினைக்கிற உங்களுக்கு கடவுள் கௌரவப்படுத்துவார் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி வாய்ப்புக்கு. மேடையில் சந்திக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு கல்யாணம் தான் பண்ணணும், ஒரு மனைவியோடு தான் இருக்கணும். ஆனால் இந்த எடிசன் இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் இந்த பெண்கள் எத்தனை பெண்கள் வந்தாலும் என் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறதுக்கு அவளோட காத்திருக்கிறேன். நன்றி.